இப்போ இந்த டபுள்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா இதே மாடல் பேஸ் பண்ணி நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஃபார்ம் என்ன வரும்? எஸ் சொல்லுங்கள், என்னது? எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடிங் பை ஒய் மைனஸ் ஒன் டிவைடிங் பை எம். ஒன்ஸ் அகைன் அடுத்த வாரத்துக்குள்ளே யாரெல்லாம் கிளாஸ் பார்க்கலையோ கிளாஸை பார்த்துடணும். இல்லைனா அடுத்த வாரம் வரும்போது என் கிளாஸை பார்த்துட்டு வரணும். என் கிளாஸுக்கு புரியுதா? நிறைய கிளாஸ் மிஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. மேத்ஸ் ஃப்ளோ வராது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் நாட் ஃபார் மை வெல்ஃபேர், உங்கள் வெல்ஃபேருக்கு சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். நீங்கள் கிளாஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு புரியும்பா. புரியுதா? டவுட்னா வந்து மேலே கேளுங்க. ஓகே, கிளாஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஃபார்வர்ட் சொல்லுங்கள். திரும்ப எக்ஸ் மைனஸ் ஒன் வாப்பா. எக்ஸ் மைனஸ் ஒன் பை எம் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் பை எம். அதான் ஃபார்முலா யாருக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேவா? அப்போ இந்த சம்மை வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்டுருக்காங்க? ஏ சம் ஆஃப் மணி அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டபுள்ஸ் இட் செல்ஃப் என்னப்பா 15 இயர்ஸ். ஓகேங்களா? முதல் கொடுத்த வார்த்தையை படித்து பாருங்கள். ஒரு தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காக ஆகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போனா வந்து நமக்கு டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 15 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இட் வில் பிகம் 8 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் கேட்டிருக்காங்க. அப்போ அதனது அதே தொகை வந்துட்டு 8 மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றத எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 100 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு 200 ரூபா டபுளாக மாறுறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு 15 இயர்ஸ் ஆகுது. அதே நான் 100 ரூபா போட்டேன் அப்படின்னா எனக்கு அது 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றத கேட்கப்பட்ட கேள்வி. புரியுதா புரியலையா? ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு தனித்தனியாக எடுத்து பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போ இதுக்கு நான் முதல்ல நான் ட்ரிக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சிம்பிள் ட்ரிக் இருக்கும். அவன் ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? சிம்பிள் ட்ரிக் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? இந்த புள்ளி இருக்குல்ல, ஃபுல் ஸ்டாப், இதை பற்றி மட்டும் படிச்சு பாருங்க. என்ன கொடுத்துட்டாங்க? சம் ஆஃப் மணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்னவாகுதான்? டபுள்ஸ். ஓகேங்களா? சம் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பம் வரும். சார் இதே மாதிரி ஃபார்முலா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, எங்கே சார் யூஸ் பண்ணுறது? கொஸ்டினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை இருக்கும், ஆர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். இருந்தால் அவங்க யார் நமக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கொஸ்டினில் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை இருந்தால் மட்டும் தான் அவங்க யார் நமக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஆனால் புரியுதா புரியலப்பா? ஓகே, அப்போ ஃபஸ்ட் வார்த்தை கொடுத்துறாங்க டபுள்ஸ். டபுள்ஸ் தான் எனக்கு என்னது? 2 அப்பா. ஆமாவா இல்லையா? அப்புறம் 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு 15 இயர்ஸ் ஆகுதுன்றாங்க. ஓகே, அடுத்த என்ன கொடுத்துட்டாங்க? இட் வில் பிகம் அடுத்த என்ன கொடுத்துட்டாங்க? 8 டைம்ஸுங்களா? எனக்கு 8 டைம்ஸ் ஆகணும். 8 டைம்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னா எப்படி நீங்கள் பார்த்தோன்னதை 2 பவரில் மாற்றணும். சொல்கிறது புரியுதா புரியலையா? ஓகே, இந்த கொடுக்குற வேல்யூ எப்படி தான் கொடுப்பாங்கன்னா இந்த வேல்யூவோடைய ஸ்கொயர் ஆர் கியூப் ஆர் பவர் 4 தான் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு பேசிக் பாருங்களேன். வாட் இஸ் 2 பவர் 1? 2. 2 பவர் 2ன்றது 4. 2 பவர் 3ன்றது யார் எனக்கு? இது தெரியுமா எல்லாத்துக்கும்? ஓகே, இதை ஃபர்தராக நம்ம மெதுவாக சொல்லணும் அப்படின்னா சார் 2 ஸ்கொயர் அப்படின்றது யார் எனக்கு? 2 இன்ட்டு 2 ஆன்சர் யாருப்பா? 4. 2 கியூப்ன்றது யாருப்பா? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகேங்களா? 2 2s are 4. இத்தனை 4 2s are 8. ஓகேங்களா? 2 பவர் 4 அப்படின்றது யார் எனக்கு? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 2s are 4. 4 2s are 8. 8 16. புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ இந்த பேசிக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 8 டைம்ஸ் அப்படின்றது ஓகேவா எப்படி நீங்கள் எழுதலாம்? 2 பவரில் கியூபாக எழுதலாம். புரியுதா புரியலையா? இது யாருக்கா உங்களுக்கு சின்ன குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த நம்பரோட பேஸ் என்னவோ அதோட ஸ்கொயருக்கு தான் கீழே கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுப்பாங்க நம்பரே. புரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு புரியுதா புரியலையா? ட்ரிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் எந்த பவர் கம்மியாக இருக்கோ அது என்னது? மேலே இருக்கணும். புரியுதா புரியலையா? எந்த பவர் கம்மியாக என்னது? மேலே இருக்கணும். டோன்ட் ட்ரை டு கியூப் தேர். நான் ட்ரை பண்ணுறேன் புதுசாக அப்படி ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? எது வந்து கம்மியான பவர்? 2 தான் கம்மியான பவர். அப்போ 2 பவர் 1 மேலே இருக்கணும். கீழே தான் யார் இருக்கணும்? 2 பவர் 3 இருக்கணும். புரியுதுங்களா? இப்போது இங்கே இருக்க இயர் யாருப்பா? 15 இயர். அது 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன ஆன்சர்? அதான் அதோட ஆன்சர். இவ்வளோ தான் ஆன்சர். இது ஃபார்முலாவே கிடையாது. ஓகேவா? 45 இயர்ஸ். வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் ஒரு வேல்யூ 100 விடுங்க, அந்த 100 800 மாற்றுங்கம்பா. அதுக்குள்ளே ஐயோ ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கு 6 பாருங்கள், எண் பாருங்கம்பா. நம்ம 6 யாரையும் பார்க்க வேணாம். ஓகேவா? டபுள்ஸ்னால் யார் எனக்கு? 2. எத்தனை வருஷம் ஆகுது? 15 இயர்ஸ். அடுத்த என்ன கொடுத்துட்டாங்க? 8 டைம்ஸா? அதில் இன் டைம்ஸ் அப்போ 2க்கு மாற்றிருங்க. 2 கியூப் மாற்று. புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும்? ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்க வருஷம் யார்? 15. அது 3 இருக்குல்ல, இந்த 3ல் பெருக்கணும். ஓகேவா?
3 3 பெருக்கணும். Don't 2. What is 15 into 3? 45. The answer will be 45 years. Option D. புரியுதா? டவுட் இருக்கா யாருக்காவது?